காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கருப்பு படம் இன்னைக்கு வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. காலையில இருந்தே சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுத்தி நிறைய பேருமே ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, என்னைக்கு தான் படம் வரும் அப்படிங்கிற விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கருப்பு படம் வரல, என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அடுத்த தீபாவளியும் வரப்போகுது. படம் எப்போ வரப்போகுது? இந்த படத்து மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க டீமும் சரி, சூர்யா அவர்களும் சரி, குறிப்பாக அன்பான ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. கேரளாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. சில பல ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படின்றாங்க. இன்னும் தெளிவான விளக்கங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு வரல. ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய தேட்டர் ஓனர்ஸுக்கும் இல்லை மற்றபடி இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கும் எங்கேயுமே தடை இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த படத்துக்கு தான் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது இல்லாமல் இருக்கணும்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் சிலம்பரசன் அவரோட ஷூட்டிங்காக இருக்கட்டும், மற்ற இந்த மாதிரி ஹீரோஸோட படங்கள் வரும்பொழுது சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூவை அவர் ஃபேஸ் பண்ணதே இல்லை. தெரிஞ்சு கங்குவா வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ரெட்ரோலியம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வீரதீர சூரன் பார்த்துருக்கீங்களா? வீரதீர சூரா விக்ரம் படம், அதுவும் காலையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அது ஈவினிங் தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலா தான் இதுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட அதோட அறிவிப்பு வரலாம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி விட்டுருங்க, வியாழக்கிழமை, நாளைக்கு காலைல வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ரிலீஸ் பண்ணி கருப்பு வேறு, கருப்பு சாமி கூடயே இருப்பார் அப்படின்னு நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்ணலாம். இது அவங்களுக்கு ஒரு மனசோர்வை கொடுத்துடக்கூடாதுங்க. ஏன்னா படத்தோட கண்டென்ட் மேலே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்றத ஏற எல்லா மேடையிலையும் டீம் சொல்கிறாங்க. இது கங்குவா மாதிரியோ கங்குவா மாதிரி ஆஹா ஓஹோன்னு பில்டப்லாம் பண்ணல. கண்டென்ட் மேலே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்களும், இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சூர்யா அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ அதனாலேயே எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த முறை புக்கிங் ஆகி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நைட்டு 1:30 மணிக்கு எஸ்ஆர் பிரபு அவர்கள் அவரோட ட்விட்டில் போடுறாரு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த படம் 9 மணிக்கு ஆச்சு, எங்களால் ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பட் எங்களால் 9 மணிக்கு ஆச்சு முடியல அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தார். அந்த ட்விட்டை ஒரு மனுஷன், ஒரு ப்ரொடியூசர் அதான் சொல்கிறேனே, அது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தாய் 10 மாதம் சுமக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர், அது ஒரு விஷயம் நம்ம கையில் கண்டென்ட் இருக்குது, நம்மளால் முடியலன்னு ஒரு ட்விட் போடுற விட ஒரு கொடுமையானது எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் நேற்று அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும், அதாவது நம்ம பேசிட்டீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கலாம், இன்னைக்கு காலையில் 11-12 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் போயிட்டே இருந்திருக்கு. ரிலீஸ் ஆகலைன்னா இன்னும் அந்த மீட்டிங் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது சால்வ் ஆகணும். சூர்யா அவர்களே களத்தில் இறங்கிருக்கு தான் நம்ம கேள்விப்படுறோம். பெரிய ஆட்களையோ பெரிய கட்சி ஆட்களையோ இல்லை ஃபினான்சியரெல்லாம் அழைச்சிட்டு வந்தெல்லாம் பஞ்சாயத்து பண்ணல, டைரெக்டாக அவரே டீல் பண்ணுறதா நம்மள கேள்விப்படுறோம். என்ன விஷயங்களோ, அவங்களுக்கு என்ன பண விஷயமா இல்லை என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் சூர்யா தரப்பினர். பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். வருத்தமான செய்தி தான் சூர்யா ஃபேன்ஸுக்கு. என்னோட ஐடியா அப்படி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கனாலும் நல்ல நாள் தான். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடும். வியாழக்கிழமை பிளான் பண்ணியிருந்தாங்க. சற்று 9 மணி ஷோ அப்படின்றது கொஞ்சம் நிராகரிக்கப்பட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சூர்யாக்காக குரல் கொடுக்கும் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் எல்லாம் நான் பார்க்குறேன். குரல் கொடுத்துட்டாருல, 9 மணி ஷோ அனுமதி கொடுத்துட்டாரு. இன்னொன்று, இந்த படத்தில் டைட்டில் கார்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு போடலான்னு கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு விஜய் தரப்பில் தயவு செஞ்சு வேண்டாம், நீ தளபதின்னா சினிமா ஆடியன்ஸுக்கு நான் தளபதியாகவே இருந்துட்டு போகிறேன், தேட்டருக்குள்ளே அவன் ரசிகன், வெளியே வந்தால் என் தொண்டன், தெளிவாக இருக்கார். எல்லாருமே சொன்னாங்க ஜனநாயகனில் நீங்கள் போடுவீங்களா அப்படின்ட்டு. ஜனநாயகன் ப்ரொடியூசர் இன்னும் அந்த சான்றிதழுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அது இன்னும் உறுதிப்படுத்தலை. இந்த டீம் கேட்கும் பொழுது விஜய் அவர்கள் அது வேண்டாமே, தளபதின்னு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து சொன்ன மாதிரியான விஷயங்கள். பட் இதுவும் அவர் காதுக்கு போயிருக்கும். ஏன்னா 9 மணிக்கு இன்றைக்கி பெர்மிஷன் கொடுத்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இன்னும் அந்த அமைச்சர்களை நியமிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த துறைக்கு யார் அப்படின்றத இனி வர நாட்களில் தெரியும் வச்சிங்களா. ஆனால் இந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக அது அவரோட கவனத்துக்கு போயிருக்கும். ஏங்க சினிமா அவரோட குடும்பங்க, அதனால் அவருக்கு
இந்த விஷயத்துக்கு வந்து இவருக்காக வராரா அவருக்காக வருவாரான்லாம் கிடையாது. எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்தவங்களோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் இருக்க மாட்டாருன்றது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம். கருப்புக்கு என்ன இஷ்யூன்னு கேட்டிருப்பாரு, பட் அதை சூர்யாவே ஃபேஸ் பண்ணிப்பாரு. இதுக்கெல்லாம் போய் முதல்வர்கிட்ட என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, முதல்வர்ன்றது நம்மளுக்கு என்ன வேணுமோ எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தல மாட்டாங்க. அது அங்கே போகவே மாட்டாங்க. இது வந்து இவங்களோட இஷ்யூ, இது அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ போயிட்டு 9 மணி பெர்மிஷன் கேட்டாங்கல்ல, அது அது வந்து அஃபிஷியலாக கேட்கக்கூடிய விஷயம். அவன் பெர்மிஷன் தருது அஃபிஷியலாக வரக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும் மொழியே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டீல் பண்ண மாட்டேன். ஜனநாயகன் படம் ஓடிடியில் யார் வாங்குறாங்க, அந்த படம் விற்கவே இல்லை, ரொம்ப நாளாக கிடப்பிலேயே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. படம் போஸ்ட்பான் ஆக 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 அந்த ஓடிடியிலேருந்து ஓடிடிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஓடிடி நேம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருக்கட்டுமே நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்சமயம் நாங்கள் இதுலேருந்து விலகிறோம்ட்டாங்க. பணத்தை எல்லாம் திரும்ப பெற்றுட்டு நாங்கள் தற்சமயம் விலகிறேன் அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா படம் லீக்காக இருக்குது. தியேட்டரில் யார் வந்து பார்ப்பாங்க, ஓடிடியில் யார் பார்ப்பாங்க? சரி, தியேட்டரில் கூட வந்து அவங்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து பார்த்து இது கொண்டாடுவாங்க. 1 முறை 2 முறை 3 முறை வந்து பார்ப்பாங்க. விஜய் அவர்களை தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க அங்கே வந்து பார்த்துருவாங்க. ஆல்ரெடி எல்லாருமே இந்த படத்தை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை வச்சிருக்கவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா இதையும் மீறி எப்படி ஓடிடிக்கு வருவாங்க அப்படின்னு இந்த கேள்விகளோட பல ஓடிடி தளங்கள் பின்வாங்கிச்சு. அப்போ அவர் சிஎம் ஆகலை, இப்போ அவர் சிஎம் அவரோட படத்தை வாங்கலைன்னா எப்படி? அங்கே பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட படம் தேட்டருக்குள்ளே எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, அதுக்கு என்ன வரவேற்பு மீறி ஓடிடி அங்கே பெரிய டிமாண்ட் இருக்குது. பவன் கல்யாண் அவர்களுக்கு நான் குறைச்சி மதிப்பிடலை, டெபுட்டி சிஎம் அவருக்கே அப்படின்னா இவர் சிஎம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்க சிஎம் அவர்களோட படத்தை கண்டிப்பாக, அதுவும் கடைசி படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க, இது லைஃப் டைம் ஒரு பொக்கிஷம் மாதிரி எல்லாருக்கும், தயவு செஞ்சு எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு இப்போ தற்சமயம் விலகிறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஓடிடி முதல்ல போய் நின்று அவங்க ஒரு அமௌண்ட் பேசியிருப்பாங்களே. இது வந்து கென் படத்தில், இந்த யூத் படத்தில் கென்னுக்கும் ஜிவிக்கு நடந்த விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஆல்பம் வந்து நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு ஒரு கம்பெனியில் போய் பேசியிருக்காங்க, ஒரு லேபிளில் போய் பேசியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, கென் தான் நடிக்கிறாரு, ஜிவி இசையம்னா பாட்டுலாம் ரொம்ப கிளிக் ஆகிற மாதிரி தெரியல, அது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமான்னு தெரியல, நாங்கள் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஜிவி வந்து ஒரே ஒரு பாட்டை தான் ரிலீஸ் பண்ணாராம், முட்டைக்கலைக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் பேசினாங்களே, அதை விட பல மடங்கு அதிகமாக கொடுத்து நாங்கள் அதை வாங்கிக்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு அதே லேபிள் போய் நின்றுருக்காங்க. இவங்க வந்து ஜிவி பத்தினி இல்லை, அதெல்லாம் ஒன்று வேணாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா பாட்டும் அவரோட ஓன் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அதுதான் ஃபார்முலா தான் இங்கே. என்ன அப்படின்னா, இப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காராராம். இந்த அமாவாசை உட்கார வரல, சேரோட நுனியில் உட்காந்துட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து உட்காரல, இப்போ அப்படி உட்காந்துருக்காரு. எல்லா ஓடிடியும் வரிஞ்சு கட்டிட்டு போயிருக்காங்க. போட்டா போட்டி நிலவிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் பேசினாங்கல்ல, அது அந்த ஓடிடிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை விட பல மடங்கு கொடுக்க அவங்களும் தயாராக இருக்காங்க. இவங்க கேட்குற அமௌண்ட்லேயே பல ஓடிடிகளும் தயாராக இருக்காங்க. முதல்வர் அவர்களோட படம் நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்கள் இதில் தான் நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ஓகே இவர் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நம்பர்ஸ்லாம் விளையாடுவாங்களே ஒழிய இது ஒன்று தான். இன்னொரு குறையும் இருக்குங்க, கேவிஎன் தரப்புலேருந்து 2-3 ஆட்கள்கிட்ட நம்ம பேசும்பொழுது, அதாவது அவங்க தரப்பில் பேசின ஆட்கள், அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு தொடர்பு இல்லை, அதை நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கலாம். பேசும்பொழுது அவங்களே வந்து இன்னும் சர்டிஃபிகேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முதல்வர் படம் அப்படின்றதையும் மீறி அந்த சர்டிஃபிகேட் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டேட், அதாவது மிகப்பெரிய ஒரு ஹாலிடேல இந்த படம் வந்து டேக் ஓவர் பண்ண போகுது பாருங்க, இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வருதோ அன்னிலிருந்து முழு அமாவாசையாக கேவின் ப்ரொடக்ஷனை பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பெரிய ஹாலிடேக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னவா இருக்குது, அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறது என்னவா இருக்குன்னா, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தை பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிற ஒரு என்னைய வந்து தமிழக முதல்வர்னு டைட்டிலில் போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். திருவிழாக்கள், பிறந்தநாள், இந்த மாதிரி பேனர் கலாச்சாரம் முற்றிலும் அகற்றணும், மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணக்கூடியவர். இது கான்சன்ட்ரேட் பண்ணாமையோ பார்க்காமலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டார். தன்னோட பிறந்த நாளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்டாக அது இருந்துச்சுன்னா அதை மனப்பாரமாக ஏற்றுப்பார். அதாவது மிகப்பெரிய பரிசாக இருந்துச்சுன்னா ஏற்றுப்பார். முதல்வரோட படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பெரிய டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும். அது அவரோட பிறந்தநாளாக இருந்தால் இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷமோ அதே டேட்டில் ரிலீஸ் ஆனாலும் சரி, பெரிய லீவில் இருந்தாலும் சரி, என் ப்ரொடியூசர் ஹாப்பியா, அதுதான் எனக்கும் ஹாப்பி. அந்த மனநிலைக்கு வந்துட்டார் இப்போ அவர். ஏன்னா கடைசி படங்க, அதனால் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் அதில் ஒரு சில போஸ்ட்லாம் நான் பார்த்தேன். கவர்னரை சந்திக்க போகும்போது இவர் எதுக்கு கூப்பிட்டு போகணும்,
இவருக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க தன்னோட நண்பனை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காருங்க, தன்னோட ஓட்டுநர் அவரோட பையனை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. என் கூடயே இருந்தவங்க எல்லாத்தையுமே, அதாவது தன் கூடயே இருந்தவங்க எல்லாத்தையுமே வளர்த்து விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒருத்தர் இங்கே அழைச்சிட்டு போனதுக்கு அவ்வளோ விமர்சனம். சரி, அது கண்டுக்க மாட்டாங்க. விமர்சனத்திலேயே தத்தளிச்சு நீச்சல் அடித்து தான் வெற்றி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். இதையும் கடந்து தான் போயிட்டாரு. பட் கேவிஎன் அவங்களுக்கு கொடுத்த பெரிய அங்கீகாரமாக இருக்குது. ஏன்னா அவர் பதவியேற்பு விழாலையும் அவர் இருந்ததை பார்த்தோம். இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா தன்னோட கடைசி படம் அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு, ஏன்னா பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, இந்த சுனாமிலே ஸ்விம்மிங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைன்னு தெரிஞ்சே அந்த ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து இவ்வளோ செலவுகள் பண்ணி ஒரு இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தோட தயாரிப்பாளர் வந்து கூடயே வச்சுட்டு இருக்காருன்னா எவ்வளோ நம்பிக்கையானவர், எவ்வளோ உண்மையானவர்னு தெரிஞ்சுக்கணும்.